ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சவனப்பிராஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதுதான் ஆயுர்வேதம். இது வந்து நம்ம பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு செய்யறது. இது எங்கள் வீட்டு செடியிலேயே காய்ச்ச நெல்லிக்காங்க. என்னடா இப்படி எல்லாம் கலர் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது உதிர்ந்து உதிர்ந்து விழும்போது அப்படியே சேகரித்து எடுத்து வைக்கிறது. இதில் ஒரு மெடிசன்ஸும் போடாமல் மரத்தில் ஆர்கானிக்னு சொல்லலாம் இல்லைங்களா, அதனால் இது நல்லதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதுலேயே வந்து இந்த சவனப்பிராஷன் செய்கிறோம். இப்போ இந்த நெல்லிக்காவை வந்து நல்லா கழுகிட்டு குக்கர்ல நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இட்லி தட்டுலையோ இல்லாட்டி ஒரு பெரிய அகலமான தட்டுலையோ போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆவியில வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும். நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி ஹார்டா இருக்காது, சாஃப்ட் ஆயிடும். இப்ப பாருங்க, நெல்லிக்காய் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இதுல வந்து ஒரு கைப்பிடி துளசி இருக்கு இல்லைங்களா, ஒரு கைப்பிடி துளசி போட்டுட்டு ஒரு அரைச்சி வச்சுக்கலாம் நைஸா பேஸ்டா. கொஞ்சமா தண்ணி வேணும்னா ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போ வந்து ஒரு 400 கிராம் வெல்லம் போட போறேன். ஏன்னா இது ஒரு 400 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரஃபா தான் நான் அளந்திருக்கேன். ஒரு வாணலி வச்சு நம்ம வெல்லம் பொடி பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது ஒரு 6 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, லவங்கம் ஒரு 7-8, ஒரு துண்டு சுக்கு, பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு. இது மட்டும்தாங்க. இதை ட்ரையா நம்ம வந்து பவுடர் பண்ணிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வெல்லம் கரைஞ்சு நுரைச்சிட்டு வருது. இந்த டைம்ல நம்ம இந்த நெல்லிக்காய் அரைச்சது இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே ஒரு சிட்டிகை சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது தெரிக்குங்க, அதனால சிம்மில் வச்சுட்டு தான் இனி வேக வைக்கணும். இப்போ அந்த சாதனம் எல்லாம் நம்ம நல்ல நைஸாக பொடி பண்ணியாச்சு. இதை நம்ம லேகியத்தில் ஆட் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பவுடர்டு சப்ஸ்டன்சஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்குங்க. இந்த சவனப்பிராஷன் வந்து நம்ம வெளியில வாங்கினோம், நிறைய இப்போ எல்லாம் கலப்படம் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம வீட்டிலேயே இருக்கிற சாமானம் தான். நெல்லிக்காய் முதல்ல எல்லாமே நம்ம வீட்டிலேயே இருந்து பறிச்சது தான். அதனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது, இம்யூனிட்டி பவர் கொடுக்கும். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.